Hello friends, welcome back to Harita's Diary. மசாலா கார்ன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் 2 ஃபுல் கார்ன் சேர்த்துருக்கேன். அது கூடவே கார்ன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கார்ன் நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கார்ன் நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஒரு தண்ணி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ தண்ணியை லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கடைசியாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் கார்னில் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா புரட்டி வச்சுருந்த கார்னை இது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டூ மினிட்ஸ்லேயே நல்லா ப்ரௌன் கலராக ஆகிட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டு எல்லா சைடுமே ஈக்குவலாக ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மசாலா கார்ன் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.